புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மக்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதி வழங்க கேட்கலாம். முத்துப்பழம்பதி, வேங்கை வயல்ல தொடர்ந்து 3வது நாட்களாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்களோட கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத பட்டியலிடுங்க. பிரியதர்ஷினி, வேங்கை வயல் விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிசிஐடி போலீசார் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த குற்றப்பத்திரிகையில கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி வேங்கவேல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தின் குற்றவாளிகளாக அதே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் ஆகிய 3 பேர்கள் தான் குற்றவாளிகளாக தெரிவிச்சிருந்தாங்க. இதனையடுத்து அந்த வேங்கவேல் கிராமத்தின் மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதுல நாங்க பாதிக்கப்பட்ட எங்களையே குற்றவாளிகளாக சிபிசிஐடி போலீசார் சித்தரிச்சிருக்காங்க. இது கண்டிக்கத்தக்கது என கூறியும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் அவங்க நேற்று முன்தினம் முதல் அந்த கிராமத்தின் உள்பகுதியிலேயே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்றும் 3வது நாளாக கருப்பு கொடி ஏந்தி அந்த கிராமத்துக்குள்ளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த கிராமத்தை சுற்றிலும் ஏற்கனவே 6 சோதனைச்சாவடிகள் அமைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக 2 சோதனைச்சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசாரும் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க. வெளியிலிருந்து யாரும் உள்ளே செல்லாதபடி போலீசார் தடுத்து வரும் நிலையில அவங்க உள்ளேயே தொடர்ந்து 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பிரியதர்ஷினி, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.